അനുഗ്രഹ മഴ. നമ്മൾ പാസ്റ്റേഴ്സ് മീറ്റിംഗ് ആരംഭിച്ചു. നല്ല മഴ, നല്ല ഒരു തണുത്ത അന്തരീക്ഷം. ആശിഷമാരി, മലയാളത്തിൽ ഒരു പാടുന്നതിലേക്ക് ആശിഷമാരി ഉണ്ടാകും. ആനന്ദവാക്തത്വമേ, മേൽ നിന്ന് രക്ഷകൻ നൽകും ആശ്വാസ ഗാനങ്ങളോ. ആശിഷമാരി, ആശിഷം പെയ്യണമേ, കൃപകൾ വീഴുന്നു ചാറി, വന്മഴത ദൈവമേ. ആശീർവദിക്കപ്പെട്ട மத்தியானம் முடிந்து 4 மணி அளவுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாசம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக மட்டுமல்ல, அநேக கிராமங்களில் கடந்து செல்லும்படி, நூற்றுக்கணக்கிന് மக்களுக்காக ஜெபம் பண்ணும்படி தேவன் நம்மை பயன்படுத்தி கோட்டேஜ் மீட்டிங்குகள் நடத்தும்படி கர்த்தர் கிரியை செய்தார். குப்புசாமி சொன்ன மாதிரி நாங்க ஒரு கிராமத்தில் போனது 2 மணி நேரம் ஒன்வே, 2 மணி நேரம் திருப்பி. அங்கே ஒரு வீட்டில் 50க்கும் மேற்பட்ட சகோதரி, தாய்மார், சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு கோட்டேஜ் மீட்டிங் முடிச்சு அந்த கிராமத்திலே 1/2 மணி நேரம் தெய்வீக வார்த்தைகள் திருப்பி கொடுக்கும்படி தெய்வன் எங்களை பயன்படுத்தி, அதே மாதிரி அநேக இடங்களில் இந்த மாசம் கடந்து சென்று அழகா தெய்வீக வார்த்தைகளை பேசும்படி தேவன் கிரியை செய்தார். மஞ்சள்வாடியிலெல்லாம் விஜயகுமார் போயிட்டு திருப்பி போகல. என்ன பண்ணோம்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபேமிலி அடிச்சுட்டே நேற்று பால்சின்னனை அந்த ஃபேமிலி எமர்ஜென்சியா ஒரு ஜபத்துக்கு கூப்பிட்டேன். அப்ப அது யோவானுடைய ஊழியம். அங்க போனா இந்த ஊழியம் நடக்காது, ஒரு வீட்டுக்காக. அந்த அந்த ஏரியில் ஊழியம் செய்யறவங்களுக்கு வாஞ்சை இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா எனக்காக ஊழியம் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம உழைச்சால் நமக்கு ஆத்மாக்களை ஆதாய அறுவடை செய்ய முடியும். ஞானம் குப்புசாமி நிறைய இடங்கள்ல அவர் என்ன கூட்டிட்டு போய், சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, தர்மபுரி எத்தனை தூரம் தெரியுமா, எத்தனை கிராமங்கள்ல தெரியுமா. அவர் இப்போது அங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு உழைச்சால் கோட்டேஜ் மீட்டிங்களை நமக்கு கிடைக்கும். 4 ஆராதனை, ஒரு சண்டை ஆராதிக்கிறேன். உங்க உழைப்பின் பலன் புரியுதா? உங்க உழைப்பின் பலன் எவ்வளவு கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுமோ அவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் வரும். நாம் கடவுளுக்காக பயன்பட எனக்கு ஸ்பான்சர் கிடையாது, புரியுதா? நான் லைவில் தான் பேசுறேன். ஸ்பான்சர் கிடையாது. என் தங்கச்சி ஃபேமிலி இப்போ சுல்சன், என் ஃபேமிலியில் பட்ட ஒரு சிலர் கொடுக்கிற காணிக்க தான் நான் சந்தோஷத்தோடு, புரியுதா, ரொம்ப ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோட நான் இங்கே வந்து ஊழியம் பண்றேன். உங்களுக்கு 10ஆம் தெரியும். இப்போ 8ஆம் மாசம். இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு எத்தனை மாசம் இருக்கு? 4 மாசம் இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கணும். நீங்க 50 கேட்டாச்சு, நான் வாக்குறுதி கொடுத்தாச்சு. 2 lakhs. அப்ப அதிலிருந்து தவறக்கூடாது. 500 பேருக்கு சேலை எடுக்கணும். அப்போ 1.5 லட்சம் ரூபாய் தேவை. எங்களுடைய செலவு கார்ல வந்தா அதுக்கு பெட்ரோல், மீதியான காரியங்கள் எல்லாம். இப்ப எனக்கு
മുംബൈയിലെ ഒരു ചില വാസലുകൾ ആരാധനയ്ക്ക് തിരഞ്ഞ് മൂന്ന് ஆராதனையும் 2 ஹவுஸ் மீட்டிங்கும் கிடைச்சது. அந்த பணத்தை ஒரு பெட்டியிலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பீரோக்குள்ளார மூட்டி வச்சிருக்கு. காணிக்க கிடைக்கிற 1 ரூபாயானாலும் அதுல தான் போடுறேன். ஆனா இந்த காரியம் நடக்கும். அது சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன். ட்ரை பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒரு மனுஷனோடு எத்தனை வாட்டி கேட்க முடியும்? ஜெபிக்கிற ஆசை இருக்கு. வாசல்களை திறக்கிறது வரை தட்டிட்டு இருக்கலாம். இல்லாவிட்டா கடவுள் அதுக்குள்ள காரியங்கள் செய்யட்டும். எங்களுக்கும் ஒரு சில காரியங்கள் மனசில் நினைச்சிட்டே இருக்கு. வரப்போகிற வருஷங்களில் இங்கே நாங்க செட்டில்ட் ஆகிற மாதிரி உள்ள காரியங்கள் மனசில் உண்டு. அது இப்போது நாங்க இருக்கிற பிளாட் அதனுடைய ஓனர் அது இடிக்க போது. இப்ப 3 மேடதான் 3 மாடி, அது 10 மாடியா கட்ட போற. அது எப்போ கட்டி முடிக்கும் தெரியாது. கட்டி முடிச்சா அது நாங்க அதுக்குள்ள காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கே வந்தா ஃபுல் டைம் ஊழியத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறேன். அதான் பிரேயர்ல வச்சுட்டு இருக்கு. நீங்களும் பிரேயர் பண்ணுங்க. உங்க கூடவே வந்தா இருந்த ஊழியம் பண்ணும் போது അതൊരു ആശ്ചര്യം. ദേവൻ അതുക്കുള്ള കാര്യങ്ങളെ വാക്കി പണിട്ട് വീട്ടിൽ വണ്ടി ഇരിക്ക്. അത് 15 நாள் இங்கே கொண்டு வச்சா பேட்டரி எல்லாம் டவுன் ஆகி போகும், தெரியுமல்ல. அப்ப இங்கே செட்டில்டு ஆயா எல்லாம் இங்கே வரும். உங்க பக்கத்துல நீங்க யாரு கூப்பிட்டாலும் சீக்கிரமா வர சந்தோஷம். ஆனாலும் அடுத்த மாசம் எப்படின்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். தேவன் நடத்துகிற வழியிலே நமக்கு நடத்தா நாம் நடக்க பயனாளிகள், அவருக்கு உகந்தவர்கள். அப்போ அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுவோம். இன்னைக்கு நான் நல்ல செய்தி, சூசன் செய்தியை கொடுப்பார். நான் டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேட்டர் தடுமாற காரணம், இங்க வந்த ஒரு மாசத்துல யாராவது இதே மாதிரி வந்துட்டே இருந்தா ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. நம்ம தமிழ் பேசுற மாதிரியோ செய்தி கொடுக்கிற மாதிரியோ அல்ல. அப்ப அது எனக்கு துக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் ஊழியம் பண்ற 2 மணி நேரம் பயணம் செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் ஊழியம் செஞ்சா எப்படி? நினைச்சு பாருங்க. ஒரு கிராமத்தில் போய் 2 மணி நேரம் பயணம், அங்கிட்ட 1 மணி நேரம், இங்கிட்ட 1 மணி நேரம். இந்த மாசம் எத்தனை பேர் எங்க எத்தனை டைம் எடுத்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். முடிக்கும்போ தான் நான் லைவ் ஆஃப் பண்றது. 1 மணி நேரம் கரெக்டா ஊழியம் பண்ணியது ராசிபுரத்தில் மட்டும் இந்த மாசம். மீதி 24 நிமிஷம் 35 நிமிஷம் കോട്ടയിൽ മീറ്റിംഗ് നടത്തി. ഞാൻ അവര് 1/2 മണി നേരം കോട്ടയിൽ മീറ്റിംഗ് നടത്തി 1/2 മണി നേരം ഊഴിയം സെറ്റ്. കാരണം ഡാർക്കായി പോச்சு. 1 மணி நேரம் நம்மளும் 1 மணி நேரத்துக்கு மேல தான். நம்மளும் 1 ஹவருக்கு மேல தான் போகணும். ஆனா நீங்க ஊழியம் செய்யறது காரணம் நான் இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கு. எத்தனை டைம் இவ்வளவு பயணம் செய்யற 1 மணி நேரம் நம்ம செய்யலன்னா, எங்க ஊர்ல நம்ம வந்து பாருங்க, சின்ன ஒரு எல்லை, ஒரு ரோடு பக்கத்தில் நின்று ஒரு ஆளான ஒரு ஆள் தனிப்பட்ட முறையிலே வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கும், பைக்கில் கட்டி வச்சது நின்று பேசிட்டு கேட்கிறவங்க கேட்கட்டும். நான் டைம் எடுத்து பேசுறேன். இவ்வளவு பயணம் செய்யல, நான் பேசணும். எத்தனையோ வசனங்கள் இருக்கு, எத்தனையோ பாடல்கள் இருக்கு. என்னை விட உங்களுக்கு பாடல், தமிழ் பாடல்கள் தெரியும். எப்போதும் ஒரே பாடலை பாடாதீங்க. என் தங்கச்சி 3வது நாள் கால் பண்ணிட்டு கேட்டு பாருங்க,
வைகண்ட அவர் கேட்கிற அண்ணா உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும் அந்த ஒரு வார்த்தை. காஸ்பல் சொன்னாலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, இது 2 வார்த்தை மட்டும்தானே எனக்கு பைபிள். இல்ல நாம எதுக்கு இது காஸ்பல்னா இந்த மாதிரி பாட்டு தான் இல்ல. ஆமா, அது காஸ்பல்ல பாட வேண்டிய எக்கச்சக்கமா பாடல் இருக்கு. நீங்க வெரைட்டி தானே பாடுற. இந்த வீடியோ கையில் இருக்கு. ஆனா உற்சாகமா அதுக்கு இடையில இவரு என்ன தெரியுமா, இவருடைய ஒரு மெத்தேட் என்ன தெரியுமா, கதாபிரசங்கம், அதாவது கதை வசனம் கேட்டிருக்குமல்ல, அதே மாதிரி பாடலை பாடி வந்துட்டு அங்கே புஷ்பம் பண்ணிட்டு அந்த பாடலை தொடர்ந்து செய்யும். அது நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு கேட்கிறவங்களுக்கே வந்து கேட்குவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. நம்ம பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துற நமக்கு ஒரு டேலண்ட் நமக்கு நம்ம கையில் ஒரு பொருளை கொடுத்திருக்கு. அது நம்மள பயன்படுத்தணும். அதான் ஊழியம். அதான் ஊழியம். எந்த நிலைமையிலும் எந்த விதத்திலும் ஊழியம் செய்ய நம்மளால முடியும். ஆனா நாம் செய்யணும். கர்த்தர் அதுக்காக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க நம்ம டைம் எடுத்து ஊழியம் செய்யணும். நான் இங்க வந்து 24 hours படித்திருக்கு. எனக்கு எங்கேயும் போக வேண்டாம். நான் தொக்கையிலும் குட்டிய போட்டுட்டல்ல வந்திருக்கு. முக்கியமா ஏதோ ஒரு அர்ஜென்ட் காரியமான நான் இந்த மாதிரி காரியம் இருக்கு சொல்லுவேன். 24 இருக்கு. நான் உங்க கூடவே இருக்கு. எனக்கு நைட் இல்ல பகல் இல்ல, எனி டைம் நீங்க கால் பண்ணி கூப்பிட்டாலும் நான் வருவேன். உங்களுக்கு தெரியும். அதனால உற்சாகம் உள்ளவர்களா இருங்க. எனக்கு கொடுக்கிறதில் எனக்கு கிடைக்கிற பகுதி கொடுக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டு பாருங்க. கொஞ்சம் தான் கொடுக்கிறது. மனசே கஷ்டமா இருக்கு. நம்ம கையில் இல்லாத இனி நம்ம டிசம்பர்ல இவ்வளவு சம்பாதிச்சு வைக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணணும் தான் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கு. நாங்க புரியுதா? 100 ரூபாய் அதிகமானா கூட 100 ரூபாய். காரணம் பெட்ரோலுக்கு தெரியும். இப்ப விலைவாசி அதிகமா வந்துட்டே இருக்கு. விலை ஏறிட்டே இருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கு பொருள் எல்லாம் ரேட் ஏறிட்டு. ஆமா, அரிசி ரேட்டு. ஆமா. இப்ப 5 நாள் வண்டி ஓட்டுறதுக்கு வண்டியை கொடுக்காரு. ஃபுல் டேங்க் பெட்ரோலே ஊத்தி 1000 ரூபாய் பெட்ரோலே ஊத்தி பயன்படுத்தும். ஆனா நான் நினைக்கிறேன் 80 மைலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஓட்டம் ஓடிட்டு அது ஃபுல் டேங்க் தான் இருக்கு. இனி கடவுள் என் மேல மனசு இறக்கிட்டு ஃபுல் டேங்கா இருக்கட்டா அப்படி நினைச்சிருக்கான்னு தெரியாது. நான் சூசக்கிட்ட சொல்லிட்டே இருக்கு, பாரு இவ்வளவு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு இந்த வண்டியில. சந்தேகம் வந்த ஊசி இப்படியே நிக்கிற டாங்க திறந்து பார்க்கிற ஃபுல் டேங்க் இருக்கு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல மழை இருக்கு. சூசன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செய்தியை கொடுப்போம். தேவன் ஆசீர்வாதம். கரங்களை தட்டுங்க. நீங்க மைக் வச்சுக்கோங்க. மைக்கு செய்தி நீங்க தானே எங்களுக்கு கேட்கும்.
தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். ഇന്ന് പകൽക്കാലം ദൈവമക്കളോട് കൂടി ആയിരിക്കാൻ കർത്താവിന്റെ സ്നേഹത്തിനായി ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த பகல் வேளையில் தேவ ஊழியர்களோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது மிக சந்தோஷமா இருக்கிறது. എനിക്ക് തമിഴ് തിരിയത്തില്ലെങ്കിലും പാസ്റ്റർ പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ രാവിലെ വന്ന് ചിന്തിച്ചതായ ഒരു കാര്യം തന്നെയാണ് അദ്ദേഹം പറയുവാൻ ഇടയായിട്ടുള്ളത്. பகல் தமிழ் தெரியாதானாலும் நான் பகல் காலத்தில் நினைத்ததான காரியத்தை பாஸ்டர் சொல்லப்பட்டது. നമ്മളെ കർത്താവ് ഇവിടെ ആക്കിയിരിക്കുന്നത് ഇവിടുത്തെ കാവൽക്കാരായിട്ടാണ്. നമ്മെ കർത്തർ അழைத்தது ஒவ்வொரு தேசத்திலும் காவலாளர்களாக നമ്മളെ ഗ്രാമക്കാരാக ആക്കി வைத்திருக்கிறார். ദൈവവചനത്തിൽ ഇങ്ങനെ ഒരു വാക്കുണ്ട്, കാവൽക്കാരാ കാവൽക്കാരാ രാത്രി എന്തായി. காவலாளரே காவலாளரே இரவு என்ன ஆச்சு என்று ஒரு கூக்குரல் கேட்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. അപ്പൊ അതിന്റെ മറുപടി ഇങ്ങനെ പറയുന്നു, அதனுடைய ஆன்சர் இப்படி சொல்லப்படுகிறது, രാത്രി കഴിവാറായി പകൽ ഏറ്റവും അടുത്തു. ராத்திரி முடிய போகிறேன், പകൽ ശീഘ്രமாக വരപ്പോகிறேൻ. അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് രാത്രിയുടെ അവസ്ഥയിലാണെങ്കിൽ നാളെ ഒരു പുലർകാലം ഉണ്ടാകുമെന്ന് നാം മനസ്സിലാക്കും. നമ്മുടെ வாழ்வில் இப்போது இரவின் இருளில் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஒளிமயமான வெளிச்சம் നമ്മെ തേടി വരപ്പോകുന്നു. അദ്ദേഹം പറയുണ്ടായി, നമ്മൾ മാസത്തിൽ എല്ലായിടത്തും പോയി ഇങ്ങനെ പ്രേയർ ചെയ്യുന്നു, അല്ലെങ്കിൽ വിസിറ്റ് ചെയ്യുന്നു, അല്ലെങ്കിൽ എന്നാ പറയുന്നത് പരസ്യം ചെയ്യുന്നു എന്ന് பாஸ்டர் சொன்னாரு, ஒவ்வொரு இடத்துல போய் விசிட் பண்றேன், கோட்டேஜ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன், கிராமங்கள் தோறும் சுவிசேஷ ஊழியங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. എന്റെ ഹൃദയത്തിൽ വന്ന ഒരു കാര്യം എന്ന് പറയുന്നത്, ഒരു ചിന്ത என்னுடைய இதயத்தில் வந்ததான ஒரு காரியம் என்னவென்றால், നാം അവിടെ പോയി ട്രാക്ട് കൊടുക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ആരെയും കണ്ടവിടെ അവിടെ ആ ദേശത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ആരുടെയും ഒരു ഭവനത്തിൽ നാം ഒരു കോട്ടേജ് മീറ്റിംഗ് ആയിട്ട് ചെയ്യുന്നു. ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ற, ஜபம் பண்ற, கோட்டேஜ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கு. എന്നാൽ ആ ദേശത്തിന് വേണ്ടി നാം എത്ര പ്രാവശ്യം റിപ്പീറ്റ് ആയിട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. அந்த கிராமத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு எவ்வளவு டைம், எவ்வளவு எவ்வளவு நேரங்கள் நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். നമ്മൾ ആർക്കൊക്കെ വേണ്ടി ആരുടെ കയ്യിലെങ്കിലും ഒരു ട്രാക്ട് എങ്കിലും കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കേണ്ടതായ ഉത്തരവാദിത്വം നമുക്കുള്ളതാണ്. പേര് தெரிந்து ஒரு மனுஷனுக்கு டிராக்டர் கொடுத்தால் அந்த பேர் நபருக்காக நாம் அவன் மனம் திரும்புறது வரை ஜெபம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ദൈവവചനത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നു, தேவனுடைய வார்த்தைகள் இப்படி கூறப்படுகிறது, கேட்டுக்கொள்ளு, ഞാൻ ദേശത്തെ അവകാശമായും ജാതികളെ നിങ്ങൾക്ക് അവകാശമായിട്ട് തരുമെന്ന്. தேசத்தையும் ஜாதிகளையும் உங்களுக்கு അവകാശമായി ഒപ്പടയ്പ്പേൻ എന്ന് വേദത്തിൽ എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത്. നാം പോയിട്ട് അവരെ കണ്ടു, അല്ലെങ്കിൽ അവർക്ക് വേണ്ടി ഒരു നേരം പ്രാർത്ഥിച്ച് തിരിച്ചു വന്നതല്ല, നമ്മുടെ മേൽ ഒരു ഉത്തരവാദിത്വം അവരുടെ ജീവനുമായിട്ടുണ്ട്. നാം പോനെ ജപിത്തെ സുവിശേഷത്തെ തിരുമ്പി വന്ന, അത് മറ്റുമല്ല, ഒരു മികപ്പെരിയ ഉത്തരവാദിത്വം, മികപ്പെരിയ ഒരു കാര്യം നമുക്ക് அந்த നവരെ പറ്റി ദേവൻ നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ കൊടുത്തിരിക്കുന്നത്. ഒരു പക്ഷേ നമുക്ക് കുറച്ച് പണമായിട്ടോ അല്ലെങ്കിൽ ഒരു ടൈം നമുക്ക് സ്പെൻഡ് ചെയ്തതായിട്ട് വരും. പണം ചിലവഴിக்கிற വേളകൾ ഉണ്ട്, പണത്തെ ചിലവഴിച്ച് നാം ஊழியம் பண்ற, டைம் வேஸ்ட் பண்ணி நாம் அந்த இடத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். എന്നാൽ യേശുക്രിസ്തു എന്താണ് പറയുന്നത്? യേശു എന്നാ சொல்லவிடுறது, മുന്നമേ അവന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിക്കുക, അതോടുകൂടെ ഇതൊക്കെയും നിങ്ങൾക്ക് ലഭിക്കും. முதலாவது அவனுடைய நீதியும் ராஜ்யവും தேடுங்கள், அதுக்கு பிறகால் எல்லாத்தையும் தருவேன். നമ്മൾ അങ്ങനെയല്ലേ ചെയ്യുന്നത്? നമ്മൾ ആദ്യം എനിക്ക് എന്താ കിട്ടും, അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ കർത്താവിന് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്യാമെന്ന്. முதலாவது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியല്ല, கடவுளுக்காக நாம் என்ன செய்யும், அப்படி உள்ள ഒരു നോക്കം നമ്മുടെ வாழ்க்கைയിൽ വേണം. നാം കർത്താവിന്റെ മുന്തിരിത്തോട്ടത്തിൽ അധ്വാനിക്കുന്നവരാണ്. നാം കർത്തരുடைய திராட்சைத்தோட்டத்திலே വേലക്കാരായിരിக்கிறேன். നാം കർത്താവിന് വേണ്ടി എന്ത് ചെയ്യുന്നു, അല്ലെങ്കിൽ കർത്താവിന്റെ വരവിൽ നമ്മുടെ കൈകൾ ബലപ്പെട്ടിരിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ നാം ദൈവത്തിന് വേണ്ടി എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യണം. കർത്തരുടെ വരുക്കയിൽ നമ്മുടെ കരങ്ങൾ ബലമായിരിക്കണമെന്നാൽ ദേവനുക്കാக നാം പണിവിടை செய்ய வேண்டும்.
അല്ലെങ്കിൽ വേലക്കാരെ ആക്കി വെച്ചു പോയാൽ ഞാനിപ്പോൾ വിവരിക്കേണ്ട കാര്യമില്ലല്ലോ. ദൈവങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാവുന്നതാണ്. അവിടെ എല്ലാവരും ഇരിക്കുന്ന പാസ്റ്റർമാരാണ്. കർത്താവിന്റെ വചനത്തിൽ പറയുന്നു, വേലക്കാരെ കൊടുത്തിട്ട് അവരുടെ കയ്യിൽ പണം കൊടുത്തിട്ട് പോയി, ഒരു പൈസ കൊടുത്ത് 5 രൂപ കൊടുത്തിട്ട് പോയവരുണ്ട്, 10 രൂപ കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്നാൽ അവർ കൊടുത്ത് ഏറ്റവും കുറവ് കൊടുത്തവൻ അവൻ കൊണ്ടുപോയി പൂത്തി വെച്ചതിന് ശേഷം അവൻ കർത്താവ് വന്നപ്പോൾ അല്ലെങ്കിൽ അതിന്റെ യജമാനൻ വന്നപ്പോൾ പറഞ്ഞു, നീ എനിക്ക് തന്നത് ഞാൻ ഇത്രയും എന്റെ കൈ അവിടെ തിരിച്ചു തന്നേക്കാം. ടാലന്റ് കൊടുത്ത വേലക്കാരെ മാതിരി 5 കൊടുത്തേ 10 കൊടുത്തേ 1 കൊടുത്തേ 1 കൊടുത്തവൻ കൊണ്ടുപോയി പുതച്ചു വെച്ചാറ്. அப்போது அவன் வந்து எஜமானன் கிட்ட எஜமானனே ஹராஸ் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு கடந்து சென்றார். அந்த காலண்டை வேற ஒருத்தனுக்காக எடுத்து கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். நாம் கடந்து செல்லுகிறதா ஒவ்வொரு தேசத்தினுடைய பொறுப்பு நம்ம மேலே இருக்கிறது என்று நாம் எப்போதும் நினைக்க வேண்டாம். அதுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அதுக்காக நாம் நம்மை ஒப்படைச்சதான அந்த கிருபையின் படி ஊழியங்களை செய்யும். ഇന്നത്തെ വചനചിന്തയ്ക്കായിട്ട് ഒരു വാക്യം വായിക്കാം. വെളിപ്പാട് പുസ്തകം 3-ാം അധ്യായത്തിന്റെ 1 മുതൽ 3 വരെ. வெளிப்படுத்தின விசேஷம் 3-ாம் அதிகாரம் 1-லிருந்து 3 வரையுள்ள வார்த்தைகளை படிப்போம். சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்வதாவது, நீ கிரியைகளை அறிந்திருக்கி, நீ உயிருள்ளவன் என்றும் மேற்கொண்டு செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகரின் கேள்வான்களை திறப்படுத்து. கிரியைகள் தேவனுக்கு முன் நினைவுள்ளவாய் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விரும்பிராவிட்டால் உடனே போல் உன்மேல் வருவேன். நாம் மேல் வரும் மேடை அறியாதிருப்பாய். ഈ വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ യോഹന്നാനുണ്ടായ വെളിപ്പാടാണ് നമ്മൾ. അതിൽ 7 സഭകളെ പറ്റി പറയുന്നു. അതിനകത്തെ 5-ാമത്തെ സഭയാണ് തർസീസിലെ സഭ. யோவானுக்கு கிடைத்த வெளிப்படுத்தின காரியங்களில் 5வது சபைதான் சர்தீசிலே சபை. അതിന്റെ 1-ാം അധ്യായത്തിന്റെ 10-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം വായിക്കുമ്പോൾ 1-ന്റെ 10-ാം അധികാരം 10-ാമത് വാർത്തയിൽ പഠിക്കുമ്പോൾ 1-ാം அதிகாரம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். കർത്തൃ ദിവസത്തിൽ ഞാൻ ആത്മവിവശനായി. അവിടെ നിന്നുകൊണ്ട് യേശുക്രിസ്തുവിന്റെ വെളിപ്പാട് യോഹന്നാനുണ്ടായത്, അവൻ കർത്തൃ ദിവസത്തിൽ ആത്മവിവശതയിൽ വന്നിട്ട് അവനോട് യേശുക്രിസ്തു ഇങ്ങനെ പറയുന്നു, വെളിപ്പാടിൽ പറയുന്നു, നീ 7 സഭകൾക്ക് വേണ്ടി എഴുതുക എന്ന് പറഞ്ഞാൽ അവിടെയുള്ള 7 സഭകൾക്ക് 7 എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പൂർണ്ണതയെ കാണിക്കുന്നു. ആ 7 സഭകൾക്ക് വേണ്ടി നീ എഴുതുക എന്ന് പറയുന്നു. കർത്തരുടെ നാളിൽ യോവാനുക്ക് வெளிப்பாடுண்டாயது. அந்த வெளிப்பாடில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, 7 சபைக்காக நீ நான் சொல்லப்படுகிற காரியங்கள் எழுது என்று சொல்லப்படுகிறது. അതിൽ 5-ാമത്തെ സഭയായ സർദീസിലെ സഭയുടെ ദൂതനാണ് ഇപ്പോൾ നമ്മൾ വാക്യം വായിച്ചത്. സർദീസിലെ സഭയുടെ ദൂതൻ എഴുതപ്പെട്ട அந்த வார்த்தையை தான் நாம் இப்போது பார்த்தது. അവിടെ ഇങ്ങനെ ഇപ്രകാരം വായിക്കുന്നു, இப்படியே அங்கே கூறப்படுகிறது, ഞാൻ നിന്റെ പ്രവൃത്തിയെ അറിയുന്നു, நான் உன்னுடைய செயல்களை தெரிகிறது, ജീവനുള്ളവനെങ്കിലും നിനക്ക് പേരുണ്ട് എങ്കിലും നീ മരിച്ചവനാകുന്നു. உயிருள்ளவன் என்று பேர் இருக்கு, ஆனாலும் நீ செத்தவனாயிருக்கிறார். നമ്മൾ ലോകപ്രകാരം നോക്കുകയാണെങ്കിൽ മറ്റുള്ളവർ നമ്മളെ പറ്റി പറയുന്നത് ഒരു പെന്തക്കോസ്ത്, ഒരു വേർതിരിക്കപ്പെട്ടവർ, നമുക്കൊരു വ്യത്യാസമുണ്ട് മറ്റുള്ളവരെ കയ്യിൽ. உலகப்பிரகாரமான காரியங்கள் பார்க்கும்போது உலகப்பிரகாரமான மனுஷன் நம்மளை பார்த்து பேசுகிற காரியம் வந்து அவன் ஒரு பெண்டகோஸ்து இங்கே சொல்லப்படுகிறான்னா அல்லேலூயாக்காரன் என்று அவன் சொல்லப்படுகிறது. அப்படியானால் கூட நமக்கு ஒரு நாமம் இருக்கிறது, பெண்டகோஸ்து எனப்படும் நாமம், பேர் இருக்கிறது. பெண்டகோஸ்து എന്ന് പറഞ്ഞാൽ വേർതിരിക്കപ്പെട്ട ആൾക്കാർ. பெண்டகோஸ்து சொன்னால் வேர்விட்டு வந்த ஜனம். നമുക്ക് മറ്റുള്ളവരെ പോലെ
എന്താ പറയുന്നത്, നമുക്ക് അവർ ചെയ്യുന്നത് പോലെ മറ്റുള്ള ജാതികൾ ചെയ്യുന്നത് പോലെ പോയി എവിടെയെങ്കിലും സമൂഹത്തിൽ നമുക്ക് ആടാനോ പാടാനോ അല്ലെങ്കിൽ അവരിയ്ക്കുന്നിടത്ത് ഇരിക്കാനോ അവരോട് കൂടെ സല്ലപിക്കാനോ ഉള്ള അനുവാദമില്ല. ഉലകപ്രകാരമായ മനുഷ്യനെ മാതിരി വാഴ നമുക്ക് കട്ടുപ്പാടുകൾ അനേകമായിരിക്കുന്നത്. 1-ാം സങ്കീർത്തനത്തിൽ എങ്ങനെയാണ് പറയുന്നത്? ദുഷ്ടന്മാരുടെ ആലോചന പ്രകാരം നടക്കരുത്, പാപികളുടെ വഴിയിൽ നിൽക്കരുത്, പരിഹാസിയുടെ ഇരിപ്പിടത്തിൽ ഇരിക്കരുത്. 1-ാം சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து துர்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். ഇതാണ് നമ്മുടെ വേർപാട്. இதுதான் நம்முடைய വേർപെട്ടിരിക്കുന്ന ഒരു കാര്യം. ഇവിടെ തർക്കീസിലെ ആൾക്കാരോട് അല്ലെങ്കിൽ ആ സഭയോട് ദൈവത്തിന് കർത്താവിന്റെ വെളിപ്പാട് യോഹന്നാൻ മുഖാന്തരം ഉണ്ടായിട്ട് പറയുകയാണ്, നീ ജീവനുള്ളവനെങ്കിലും നിനക്ക് നീ മരിച്ചവനാകും. தர்சீசிலே சபையிலே மனுஷரை அல்லாவிட்டால் அங்கே உள்ள விசுவாசிகளை பார்த்துட்டு சொல்றது, உனக்கு உயிர் இருக்கு ஆனாலும் நீ செத்தவனாயிருக்கு. നാം ദൈവസന്നിധിയിലായിരിക്കുമ്പോൾ നാം ജീവനുള്ള ദേഹിയാണെങ്കിൽ കർത്താവിനെ സ്തുതിച്ചുകൊണ്ടേയിരിക്കണം. നാം தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆவி நம்மேலே அசைவாடிக் கொண்டிருக்கிறதுனாலே நாம் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ഞാൻ നാട്ടിലെ IPCയിലാണ്. നാട്ടിലെ എங்களுடைய സഭ IPC. ഇവിടെ മുംബൈയിൽ ഞാൻ വർഷങ്ങളായിട്ട് ആരാധിക്കുന്നത് ചർച്ച് സഭയിലാണ്. മുംബൈയിൽ ഞാൻ ആരാധനയെ സെഞ്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് ചർച്ച് ഓഫ് ഗോഡ്. അവിടെ ഞങ്ങൾ പോയാൽ ആരാധനയ്ക്ക് പോകുമ്പോൾ അത് കൃത്യമായ സമയമുണ്ട്. 10 മണിക്ക് ആരാധന എന്ന് പറഞ്ഞാൽ 10 മണിക്ക് ആരാധനയ്ക്ക് പോകും. ടൈം ടേബിൾ ഇരിക്കുന്നത്, പഞ്ച്വാലിറ്റി ഇരിക്കുന്നത്. 10 മണി എന്ന് சொன்னால் 10 മണിക്ക് എല്ലാ നവരും വന്ന് ആരാധന ആരംഭിക്കും. വിശ്വാസി വന്നാലും വന്നില്ലെങ്കിലും, വിശ്വാസികൾ വന്നാലും വന്നില്ലെങ്കിലും പാസ്റ്റർ പ്രാർത്ഥിച്ച് ആരാധന ആരംഭിക്കും. വിശ്വാസി വന്നാലും ശരി വരാവിട്ടാലും ശരി 10 മണിക്ക് அந்த ஜெபம் ஆரம்பம். பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவார். നമ്മൾ ദൈവത്തിൽ പറയുന്ന പോലെ മുമ്പന്മാർ പിൻപന്മാരും പിൻപന്മാർ മുമ്പന്മാരും ആകാൻ പാടില്ല. தேவனுடைய வார்த்தை சொல்றது, முன்பன்மார் பின்பன்மாரும் பின்பன்மார் முன்பன்மாரும் ஆகக்கூடாது. முந்தினோர் பிந்தினோராகும். അതിനാൽ നാം ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ എപ്പോഴും ഒരു ഭയഭക്തി, ഒരു ബഹുമാനം ദൈവത്തോടുണ്ടായിരിക്കണം. தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் பயம் பக்தியோടെ നമ്മുടെ ആരാധനകളും നമ്മുടെ வாழ்க்கைയും മുൻചെല്ല வேண்டும். ഇവിടെ കർത്താവ് സഭയെ പറ്റി പറയുന്നത്, നീ മരിച്ചവനാകുന്നു, നീ ഇറന്നു പോണവനാകെ മരിത്തവനായിരിക്കേ. ഈ മരണാവസ്ഥ എന്താണ്? നമ്മുടെ അക്ഷരാർത്ഥത്തിൽ നമ്മുടെ ദേഹത്തിൽ നിന്ന് ജീവൻ പോകുന്ന ആ മരണത്തെ പറ്റി അല്ല ഇവിടെ പറയുന്നത്. இந்த மரணம் உயிர் போகிற மரணத்தை பற்றி அல்ல அங்கே கூறப்படுகிறது. നീ ദൈവസഭയിൽ അല്ലെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ നീ ഒരു ജീവനുള്ള ദേഹിയാണ് എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവ് നോക്കുമ്പോൾ നിനക്ക് ജീവനുണ്ട്, പക്ഷെങ്കിൽ നീ ജീവനില്ലാത്ത ഒരു വസ്തുവായിട്ട് ഇരിക്കുന്നു. ആ രീതിയിലാണ് യോഹന്നാനിയുടെ വെളിപ്പാടുണ്ടായത് സർദീസിലെ സഭയെ പറ്റി. സർദീസിലെ സഭയെ பார்க்கும்போது உயிருள்ள ஒரு ஆராதனை இல்லை, செத்த ஆராதனையாயிருக்கிறது. ஜெபம், ஆராதனைகள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் சத்த ஆராதனைகளாயிருக்கிறது. அதை பார்த்துதான் உயிர் இருக்கே உனக்கு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் நீ ഇഴന്നു വിട്ടിരിക്കുന്നത്, സെറ്റ് വിട്ടിരിക്കുന്നത്. നമ്മുടെ സഭയിൽ ഓരോരുത്തരെയും അല്ലെങ്കിൽ ഓരോ വിശ്വാസിയെയും നാം ഇത് പഠിപ്പിച്ച് അവരെ ആരാധന എന്തെന്ന് മനസ്സിലാക്കിക്കേണ്ടത്. നമ്മുടെ സഭയിൽ വിശ്വാസികളെ ആരാധനയുടെ ബെനിഫിറ്റ് എന്നാണ്, ആരാധന എപ്പിടിപ്പെട്ടതെന്ന് നാം ചൊല്ലി അവരെ ഉത്സാഹപ്പെടുത്തി அந்த മക്കളെ ആരാധന செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மேலே இருக்கு. നാം ആരാധിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗം തുറന്ന് കുനിഞ്ഞു നോക്കുന്ന ഒരു ആരാധനയായിരിക്കണം. നമ്മുടെ ഒവ്വൊരു ആരാധനയും പരിശുദ്ധനായ கடவுள் பரலோகத்தில் இருந்து குனிந்து பார்க்கிற ஒரு ആരാധനയായിരിக்க வேண்டும். ദൈവം ചെയ്യുന്ന നന്മകളെ ഓരോ ദിവസവും നാം എണ്ണി നോക്കിയാൽ, ഓരോ നിമിഷത്തെ നമ്മൾ എണ്ണി നോക്കിയാൽ നമുക്ക് ദൈവത്തെ ആരാധിക്കാതിരിക്കാൻ എങ്ങനെയാണ് കഴിയുക? നമ്മുടെ வாழ்வில் கர்த்தராகிய இயேசு ஒவ்வொரு நொடியும்
செஞ்சு கொண்டிருக்கிற நன்மைகளை பார்த்தால் நமக்கு அவரை സ്തുതിക്കാമേ ആരാധിക്കാമേ സ്തോത്രിക്കാമേ ഇരിക്ക முடியுமா? അങ്ങനെയുള്ളവരോടാണ് കർത്താവ് പറയുന്നത്, നിങ്ങൾ ആർത്തില്ലായെങ്കിൽ ഈ കല്ലുകൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ആരാധിക്കും. தேவனை ஆராதிக்காதவரை பார்த்துட்டு கடவுள் சொல்லுகிறது, நீங்கள் கூக்குரலில் இடவில்லை என்றால் இந்த கல்கள் கூக்குரல் இடுவார். நீங்கள் സ്തുതിക്കാவிட்டாൽ കല്ലുകൾ സ്തുതിപ്പാർ. നാം കണക്ക് തീർക്കുന്ന നാളിൽ നമ്മുടെ കരങ്ങൾ ബലപ്പെട്ടിരിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ കർത്താവിന്റെ വചനത്തിൽ ഉറച്ച് നമ്മൾ മറ്റുള്ളവരെ പഠിപ്പിച്ച് അവരെ ആ രീതിയിലേക്ക് കൊണ്ടുവരുന്നവരായി തീരണം. கடவுளுடைய வரிக்கையில் நியாயத்தீர்ப்பில் നമ്മുടെ കരങ്ങൾ ബലപ്പെട്ടിരിക്കണമെന്നാൽ, നമ്മുടെ ആകെ ആത്മാ ശരീരം ബലത്തോടെ നിൽക്കണമെന്നാൽ നാം ഉണ്മயான വാർത്തകളെ നാം മറ്റവങ്ങൾക്ക് പകർന്നു കൊടുക്ക வேண்டும். നാം ദൈവസന്നിധിയിൽ അല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവരെ ആദായപ്പെടുത്തി സഭയിൽ കൊണ്ടുവന്നു, അല്ലെങ്കിൽ അവർ നമ്മളോടൊപ്പം ആരാധിക്കുന്നു. പക്ഷെങ്കിൽ അവർ ദൈവസന്നിധിയിൽ എങ്ങനെ ആയിരിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ അവർ നിറമുള്ളവരാണോ, ദൈവത്തിന് വേണ്ടി ആകാംക്ഷയുള്ളവരാണോ, ദൈവസന്നിധിയിൽ അവർ ദൈവാനുസരണ പ്രകാരം ജീവിക്കുന്നവരാണോ എന്ന് നാം അവർക്ക് ഓരോ ദിവസവും പദ്യോപദേശം പറഞ്ഞു കൊടുക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. നാം ജപിച്ച് ഊഴിയം പണി സുവിശേഷത്തെ തെரியപ്പെടുത്തി കുടുംബങ്ങളെ നവറുകളെ നമ്മുടെ സഭയിൽ കൊണ്ടുവന്ന് ഉட்கார വെച്ച് ആരാധന ചെയ്യുകയെ, ആരാധനയുടെ ബെനിഫിറ്റ്, ജപത്തിനുടെ ബെനിഫിറ്റ്, വേദ വാർത്തകളുടെ ബെനിഫിറ്റ് അവരെ சொல்லிக்கொடுத்து அப்படி ஒவ்வொரு தினமும் அவர் வளருகிறதான மக்களாக மாற்றப்பட வேண்டும். அந்த கடமை நம்மேலே கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவிന്റെ വരവിൽ നാം കൈവിടപ്പെട്ടു പോകാൻ ഇടയാകാതെ വണ്ണം കർത്തരുടെ വരിക്കയിൽ നാം കൈവിടപ്പെട്ട മക്കളാக കാണപ്പെടக்கூடாது. അതിനുവേണ്ടി നമുക്ക് ദൈവസന്നിധിയിൽ താഴ്മയോടെ ഇരിപ്പാൻ, അല്ലെങ്കിൽ വചനപ്രകാരം ആയിരിക്കാൻ ദൈവടിയാക്കട്ടെ. കൈവിടപ്പെടാமல் தேவ சமூகத்தில் சேர்ந்து தேவ மக்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறார், தேவனுக்காக ஒளிவிளக்காய் மாறுகிற மக்களாக മാറുമ്പടിക്ക് ദൈവം നമ്മളെ பயன்படுத்தட்டும். ഈ അധ്യായത്തിൽ നാം മുന്നോട്ട് പോകുമ്പോൾ വായിക്കുമ്പോൾ ഇവിടെ ഒരു മടങ്ങി വരവിൻ്റെതായ അനുഭവത്തിന് വേണ്ടി തർശീസിലെ സഭയോട് ഉത്ബോധിപ്പിക്കുന്നതായ ചില ഭാഗങ്ങൾ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. இந்த வார்த்தையை நாம் படிச்சதான பார்த்தே சர்வீஸிலே சபையே திரும்பி வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறது. ഇതിനു മുമ്പായിട്ട് നമുക്ക് വേറൊരു വാക്യം വായിക്കാം, മത്തായി സുവിശേഷം. அதுக்கு முன்னாலே நம்ம ஒரு வார்த்தை கூட படிப்போம். மத்தாயி லூக்கோஸ் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதனை நோக்கி எழுந்து ஒரு படகு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் 5:24 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிரவாதக்காரன் நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய். அதுதான் கரெக்ட் தான். ലൂക്ക 5:24. ഓക്കെ, ഇവിടെ ഞാൻ തെറ്റായി പോയിക്കണം ഒരു വിഷയത്തില്. ഇവിടെ ഒരു മുടിയനായ പുത്രനെ പറ്റി നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയുന്നു. தன்னோட மகனுக்கு கெட்டகுமாரன் நாஸ்திரிய பாதி பங்கு எனக்கு கொடு அப்படின்னு பறிஞ்சு தகப்பன் எடுத்து. கெட்டகுமாரன் லூக்கோஸ் சுவிசேஷம் 16 ஒரு மனுஷன் இருந்தான். അവിടെ നാം വചനത്തിൽ വായിക്കുന്നു. എടുത്താ വിജയകുമാർ എടുത്താ
എന്റെ മകൻ മരിച്ചവനായിരുന്നു. അവൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു മുടിയനായ പുത്രൻ. അവൻ വീട് വിട്ട് ഇറങ്ങിപ്പോയി. സകല സ്വത്തുക്കളും പിതാവിന്റെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങി അവൻ വീട് വിട്ട് ഇറങ്ങിപ്പോയതിനു ശേഷം അവൻ വളരെ പട്ടിണി അനുഭവിച്ച് പന്ന് തിന്നുന്ന വാളവന് പോലും അവന് ജീവിതത്തിൽ ലഭിക്കാതെ വണ്ണം അവൻ അവിടെ ഇരുന്നുകൊണ്ട് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു പ്രാർത്ഥനയാണ്. കെട്ടകുമാരനായ ഒരു മനുഷ്യൻ അപ്പനുடைய சொத்தெல்லாம் வாங்கி கடந்து போகிறே, வேஷத்தனம் பண்ணி எல்லாத்தையும் முடித்து விட்டு நண்பர்கள் அவனை விட்டு போய் கடைசியிலே பன்றியுடைய சாப்பாடு கூட கிடைக்காமல் உள்ள ஒரு நிலைமை. 15ஆம் அதிகாரம் 15 ഇവിടെ ഈ മകൻ സ്വയമായിട്ട് അവൻ ഇറങ്ങിപ്പോയതാണ്. എന്നാൽ അവൻ വിചാരിച്ചു അവന്റെ കൂട്ടുകാരും അവന്റെ ആൾക്കാരും ഒക്കെ കൂടെ കാണും. എന്നാലും അവൻ ഇതെല്ലാം സഹിച്ച് അവന്റെ കയ്യിലെ പണങ്ങളെല്ലാം നഷ്ടപ്പെട്ടതിന് ശേഷം അവൻ ദൈവസന്നിധിയിൽ അല്ലെങ്കിൽ അവന്റെ അപ്പന്റെ ഭവനത്തെ പറ്റി അവൻ ചിന്തിക്കുകയാണ്. அவனுடைய விருப்பப்படி அவன் அந்த இல்லத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு கடந்து போனது. எல்லாம் முடிந்த போது இனி முன்னோட்டு போக வாழ்க்கை இல்லை, என்ன செய்யும் என்று நினைத்து அப்போதுதான் அவன் நினைக்கிறது, என் அப்பாவோட வீட்டில் எத்தனையோ பேர் சாப்பிட்டுட்டு வேஸ்டாய் சாப்பாடை குட்டி விடுது, വേസ്റ്റായി. മുന്നോട്ട് വായിക്കുമ്പോൾ എന്റെ അപ്പന്റെ കൂലിക്കാർ തിന്ന അവര് വേസ്റ്റ് ആയി കളയുന്നതായ ആ ആഹാരമെങ്കിലും എനിക്ക് കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എന്റെ വയറ് നിറയ്ക്കാമായിരുന്നു. 17வது வார்த்தையிலிருந்து படிக்க பார்க்கிறது, அந்த வேஸ்ட் சாப்பாடு கூலிக்கார், என்னோட அப்பா வீட்டுல வேலைக்கார் சாப்பிட்டு போட்டுட்டு போற அந்த சாப்பாடாவது எனக்கு கிடைச்சால் நலமாய் இருப்பேன் என்று அவன் മനസ്സിൽ நினைக்கிறேன். ഇവിടെ முடியனாய் புத்திரனை பற்றி நம்ம படிക്കുകയാണെങ്കിൽ தகப்பன் வீட்டுல எனக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் இங்க பசினாலே பண்டிட் விட்டு கூட பண்டிட் அவஸ்தைப்படுகிறேன். நான் எங்க தகப்பன் வீட்டுக்கு போய் குமாரனாக எண்ணிக்கொள்ளாம வேலைக்காரனாக போறேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி போறேன். நோட்ஸ் எடுத்துட்டு வந்தது ரொம்ப முக்கியமான காரியம். ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்றது நோட்ஸ் இருக்கணும். இது அவரை சொந்தமா பண்ணி நம்ம சரி சரின்னு போறோம். வேற என்ன பிரச்சனை? சரி படிங்க. ഓക്കെ, തെറ്റ് പറ്റിയെങ്കിൽ ക്ഷമിക്കുക. ഞാൻ വലിയ പണ്ഡിതോ പാട്ടിത്തോ ഒന്നും ഉള്ളതല്ല. എനിക്ക് ദൈവം തരുന്നതായ അനുസരിച്ച്. ഓക്കെ, ഇവിടെ ഈ മുടിയൻപുത്രനെ പറ്റി നമ്മൾ പഠിക്കുകയാണെങ്കിൽ നാം പലപ്പോഴും നമ്മുടെ ജീവിതത്തിലും ഇങ്ങനെ ഉള്ള കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുവാൻ ഇടയായിട്ടുണ്ട്. இந்த கெட்டகுமாரனை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை முன்னாலே உள்ள வாழ்க்கைகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்திருக்கலாம். അതിന്റെ 20ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നു, ആ ഇരിപ്പിൽ ഇരുന്നു കൊണ്ട് അല്ലെങ്കിൽ ആ കിടപ്പ് ഒന്നിൽ ഇരിക്കായിരിക്കും അല്ലെങ്കിൽ കിടപ്പിലായിരിക്കും അല്ലെങ്കിൽ നടക്കായിരിക്കും അവൻ ഇരുന്നുകൊണ്ട് പറയുക, ഞാൻ എഴുന്നേറ്റ് എന്റെ അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് ചെല്ലും. நான் எழும்பி என் அப்பாவோட வீட்டுக்கு கடந்து செல்வேன். അപ്പോൾ അവൻ ചിന്തിക്കുകയാണ്, ദൂരത്തു നിന്നും തന്നെ അപ്പൻ അവനെ കണ്ട് അവന്റെ മനസ്സറിഞ്ഞ് ഓടിച്ചെന്ന് അവന്റെ കഴുത്തിൽ കെട്ടിപ്പിടിച്ച് അവനെ ചുംബിച്ചു. தூர நின்று இந்த மகனை பார்த்து ஓடி வந்து அவனுடைய ஷாலெல்லாம் போட்டு அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு. അപ്പോൾ ആ മകന് ഈ മൂത്ത മകൻ കണ്ടിട്ട് ഇളവൻ വരുന്നത് കണ്ടിട്ട് ഈ അപ്പൻ അവനെ ഓടിച്ചെന്ന് ചുംബിക്കുന്നത് കണ്ടിട്ട് ഈ മൂത്ത മകനും അല്ലാത്ത ദേഷ്യമൊക്കെ ഉണ്ടായി. കാര്യം ഉള്ളതെല്ലാം വിറ്റ് പറക്കി അവൻ പോയതാണ്. പിന്നെയും അവൻ തിരിച്ചു വന്നിരിക്കുന്നു. முதல் மகனே கோபம் வந்த, இங்கே கொண்டாட்டம் நடக்கிறது, நல்ல கொழுத்த கன்றை அடிக்க சொன்னேன், விருந்து நல்லா விருந்து வைக்க சொன்னேன். அப்போது வயலில் இருந்து வேலை செஞ்சு உழைச்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே ஆர்ப்பாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு கோபம் வந்ததாக பார்க்கிறேன். ഈ ഇളയ മകനെ കണ്ടപ്പോൾ അപ്പൻ കെട്ടിപ്പിടിച്ചപ്പോൾ ഇളയ മകനുണ്ടായതായ ഹൃദയത്തിലുണ്ടായ ഒരു വേദന അല്ലെങ്കിൽ അവന്റെ മനസ്സിലുണ്ടായതായ ഒരു ചിന്ത അല്ലെങ്കിൽ അവന്റെ ഒരു താഴ്മ ഇവിടെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. അവനെ അപ്പൻ കെട്ടിപ്പിടിക്കുമ്പോൾ ഒരുവേളை അവൻ മനസ്സിറങ്ങി
ரொம்ப மனக்கவலையோடு அழுதிருக்கலாம், ஒருவேளை சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் അഴുത് പുലമ്പിയിരിക്കണം. ഈ മകൻ അപ്പനോട് പറയുകയാണ്, അപ്പ ഞാൻ സ്വർഗത്തോട് നിന്നോട് പാപം ചെയ്തിരിക്കുന്നു. இந்த மகன் சொல்லுகிறது, அப்பா நான் பரலோகத்தோடும் உன்னோடும் நான் பாவம் செஞ்சேன். നിന്റെ മകനെന്ന് വിളിക്കുവാൻ ഞാൻ യോഗ്യനല്ല. നിന്നുடைய മകൻ എന്ന് சொல்லும்படி ഞാൻ പാത്രനല്ലേ, അപാത്രൻ. നിന്റെ ഈ ദാസന്മാരിൽ ഒരുത്തനെ പോലെ എന്നെ സ്വീകരിക്കണമേ എന്ന് പറയുന്നു. എന്നെ വേലക്കാരനെ പോലെ, ഒരു വേലക്കാരനെ മാതിരി എന്നെ നീ നേസിച്ചാൽ പോതുമെന്ന് അവൻ എടുത്തു കൂറപ്പെടുகிறது. അതിന്റെ ചരിത്രങ്ങളൊക്കെ നമുക്ക് അറിയാവുന്നതാണ്. അവരുടെ വരലാറും കാര്യങ്ങളും വാർത്തകളും എല്ലാം നമുക്ക് എല്ലാവർക്കും നല്ല തെരിയും. അപ്പോൾ ഈ മുടിയപുത്രന്റേതായ ആ അനുഭവത്തിൽ നാം വായിക്കുമ്പോൾ നമ്മെ തന്നെ, ഇത് നമുക്ക് അറിയാവുന്ന വാക്യമാണെങ്കിലും അല്ലെങ്കിൽ കൊച്ചു കുഞ്ഞുങ്ങൾക്ക് പോലും അറിയാവുന്ന കാര്യങ്ങളാണ്, എന്നാലും അതിനെ ചിന്തിക്കുവാനായിട്ട് ഉള്ള ചില കാര്യങ്ങൾ അതിനകത്ത് എടുക്കുന്നുണ്ട്. ഇതിൽ നിനക്ക് വേണ്ടി അനേകമായ വിഷയങ്ങൾ இந்த വാർത്തകളിൽ ഉണ്ട്. അവിടെ അവന്റെ താഴ്മയെ കാണിക്കുന്നു, അവന്റെ ഞാൻ എവിടെ വീണിരിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ഞാൻ എവിടെ നഷ്ടപ്പെട്ടു, അല്ലെങ്കിൽ ഞാൻ എവിടെ നിന്നാണ് എന്റെ തെറ്റുകളെ തിരുത്തേണ്ടത് എന്നവൻ ചിന്തിക്കുകയാണ്. ഞാൻ എപ്പടി വിഴുന്നു പോനാ, എപ്പടി കെട്ടുപോനാ, ഇതെല്ലാം അവൻ നിനക്കുന്ന ഒരു വേള. അവിടെ ഒരു ദൈവം അവനെ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ അപ്പൻ അവനെ സ്വീകരിച്ച് അവന് വേണ്ടതായ എല്ലാം കൊടുത്ത് ആ വീട്ടിലേക്ക് അണയ്ക്കുന്നതായി നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. அப்பன் அவனுடைய பாவங்களை மன்னித்து, மீறுதல்களை மன்னித்து அந்த வீட்டில் வரவேற்கிறதாக நான் பார்க்கிறது. ഞാൻ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എന്റെ കാര്യം പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ വിശ്വാസത്തിൽ വന്നിട്ട് വർഷങ്ങളായി. என்னுடைய കാര്യത്തെ சொன்னால் നീടിച്ച വർഷങ്ങളായി ഞാൻ വിശ്വാസ ആരാധനയിലേക്ക് വന്നത്. എങ്കിലും ഞാൻ ദിവസവും പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കർത്താവേ, എന്നിൽ നിന്ന് വന്ന കുറവുകള്, നാം മനുഷ്യനായിരിക്കുമ്പോൾ നമുക്ക് പലവിധമായ നമ്മുടെ നോട്ടത്തിൽ, സംസാരത്തിൽ, ഇടപെടലുകളിൽ, കൊടുക്കൽ വാങ്ങലുകളിൽ ഒക്കെയും നമ്മുടെ ജീവിതത്തില് പോരായ്മകൾ വന്നിട്ടുണ്ട്. ആനാലും ഓരോ നേരവും ഞാൻ ജപം പണ്ണുമ്പോൾ என்னுடைய ஜபத்தில் நான் கடவுளுடைய சமூகத்தில் சொல்லுகிறது இப்படி, என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான குறைகள், பாவங்கள், மீறுதல்களை தெரிஞ்சும் தெரியாமலும் வந்ததெல்லாம் நீர் മന്നിക്ക വേണം. ആരും പൂർണ്ണതയായിട്ട് ആരെയും കാണുവാൻ സാധിക്കില്ല. മുഴുമനുഷ്യനായി, പൂർണ്ണ മനുഷ്യനായി ആരുമേ இந்த ഉലകത്തിൽ ഇല്ല. എല്ലാവരും പാപം ചെയ്ത് ഒരുപോലെ തെറ്റിപ്പോയി. ഒന്നല്ലെങ്കിൽ വേറൊരു രീതിയിൽ നാം തെറ്റും പാപം ചെയ്യും. ഒവ്വൊരു മനുഷ്യനും ഒവ്വൊരു കുറകളും പാപങ്ങളും നമ്മുടെ வாழ்க்கையை സൂചിക്കൊണ്ടേയിരിക്കുന്നത്. എപ്പോഴും നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ആ ഒരു ചിന്തയുണ്ടായിരിക്കണം. ദൈവസന്നിധിയിൽ നിരപ്പ് പ്രാപിച്ചുകൊണ്ട് നാം മുന്നോട്ട് പോകേണ്ടതാണ്. ദേവനുடைய സമൂഹത്തിൽ ഒപ്പറവ് പെറ്റു വേണം നാം ദേവനുடைய സമൂഹത്തിൽ കടന്നു ചെല്ല വേണം. ഒരു പക്ഷേ നമ്മൾ ചെയ്യുന്ന കുറവുകളോ തെറ്റുകളോ നോക്കാതെ കർത്താവ് നമ്മളെ നമുക്ക് മുന്നോട്ട് ജീവിക്കാനുള്ള ഒരു ആശ കൊടുത്തിട്ട് ഉണ്ടായിരിക്കാം. നമ്മുടെ കുറകളെ, കുറ്റങ്ങളെ പാർക്കാതെപടിക്ക് ദേവൻ നമ്മെ മുൻചെല്ലുംപടിക്കുള്ള தேவங்களே മുൻചെല്ലുംപടിക്കുള്ള കാര്യങ്ങളെ കടവുൾ ഒരു വേളയെ ബാക്കി പണിയിരിക്കലാം. എന്നാൽ എപ്പോഴും ദൈവം ക്ഷമിച്ചു എന്ന് വരികയില്ല. எப்போதும் நாம் தவறு செய்யும் போதும் எப்போதும் தேவன் மன்னிக்கவில்லை. അറിയായ്മയുടെ കാലങ്ങളിൽ ദൈവം ക്ഷമിക്കും. தெரியப்படாத காலங்களில் தேவன் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிப்பார். എന്നാൽ അറിഞ്ഞതിന് ശേഷം എന്തെങ്കിലും തെറ്റുകൾ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ സംസാരത്തിലായിരിക്കാം, നമ്മുടെ നോട്ടത്തിലായിരിക്കാം, നമ്മുടെ ചിന്തകളിലായിരിക്കാം, ഏത് രീതിയിലെങ്കിലും വന്നെങ്കിൽ കർത്താവേ ഞാൻ ഇവിടെ തെറ്റിപ്പോയി, നമ്മുടെ പേഴ്സണൽ പ്രയറിൽ മാത്രമായിരിക്കണം, ഇവിടെ ഞാൻ തെറ്റിപ്പോയി, എന്നോട് ക്ഷമിക്കണമേ എന്ന് നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച് ദൈവത്തിന് നിറപ്പുറാക്കേണ്ട ആവശ്യം. നമ്മുടെ പാർവയിൽ പേച്ചുകളിൽ ഒരു വേള കൊടുത്തത് വാങ്ങുന്ന വേളകളിൽ എല്ലാം சின்ன தவறுகள் மீறுதல்கள் வந்திருக்கலாம். கடவுளே அதெல்லாம் என் மேலே மன்னித்து விட வேணும், என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்த வேணும் என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிடலாம். ഇവിടെ വേറൊരു വാക്യം വായിക്കാൻ നമുക്ക് എഫേസ്യ ലേഖനം അതിന്റെ 2-ാം അധ്യായത്തിന്റെ 4-5 വാക്യങ്ങൾ. എഫേസ്യർ നിരൂപം 2-ാം അധികാരം 4-5 വാക്യങ്ങൾ.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ഇവിടെ നാം ദൈവവചനത്തിൽ കാണുന്നത്, இங்கே நாம் பார்க்கிறது അതിക്രമങ്ങളാലും പാപങ്ങളാലും ജനിച്ചവരെ നമ്മെ ക്രിസ്തുവിന് കൂടെ നമ്മളെ കൂട്ടവകാശികളാക്കി തീർത്തുവല്ലോ. ക്രിസ്തുവിൻ അൻപിനാലെ அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த നമ്മളെ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ക്രിസ്തുവിൻ കൂടവേ ഉയർപ്പിത്താർ. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். കൃപയിനാലെ രക്ഷിക്കപ്പെട്ടീர்கள். ദൈവത്തിന്റെ കൃപയാലാണ് നാം രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. ദേവനുടെ കൃപയിനാലെ നാം ഓരോരുത്തരും രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. കർത്താവിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരായ നാം, ദേവനുടെ രക്തത്താലെ മീட்கப்பட்ட നാം ഓരോ ദിവസവും രക്ഷിക്കപ്പെട്ടുകൊണ്ടേയിരിക്കും. ஒவ்வொரு நாளும் രക്ഷിക്കപ്പെട്ടുകൊണ്ടേ ഇരിക്ക வேண்டும். കാര്യം ഈ പാപമായ ലോകത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. പാപം നിറഞ്ഞതാന இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிരിക്കുമ്പോൾ നമുക്ക് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഏത് രീതിയിലെങ്കിലും നമുക്ക് പാപങ്ങളോ അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും വിഷമങ്ങളോ വരുമ്പോഴും നാം ചിലപ്പോൾ ദൈവത്തോട് ഇങ്ങനെ തന്നെ പിറുപിറുക്കാനിടയായി. ദൈവമേ, ഞാൻ ഇത്രയൊക്കെ കർത്താവിന് വേണ്ടി നിൽക്കുന്നല്ലോ, എനിക്ക് എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെ സംഭവിക്കുന്നു? നാം இந்த உலகத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள், கோபங்கள், கோபித்து பாவம் செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்ப கோபம் பாவமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனை கோபிக்கிறது, கோபத்தோட பேசுகிறதும் பாപം என்று சொல்லப்படுகிறது. അതിന്റെ വെളിപ്പാട് പുസ്തകത്തിന്റെ 3-ാം അധ്യായത്തിന്റെ 2-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം തുടർന്ന് വായിക്കുമ്പോൾ, വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം 2-ാം അധികാരം 3-ാം അധികാരം 2-ാമത് വാക്യം. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு இருக்கிறவர்களை சிறப்படுத்தி தேவனுக்கு முன்பாக இடமிட்டவர்களாக காணவில்லை. ഇവിടെ കാണുന്നത്, ഉണർന്നു കൊള്ളുക, ചാവാറായ ശേഷിപ്പുകളെ ശക്തീകരിക്കുക, ഞാൻ നിന്റെ പ്രവൃത്തി എന്റെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പൂർണ്ണതയുള്ളതായി കണ്ടില്ല. നാം ഇവിടെ വായിക്കുമ്പോൾ ദൈവം നമ്മെ ഇവിടെ തർശീസിലെ സഭയുടെ ദൂതൻ എഴുതുന്നതാണ്. അവരോട് പറയുകയാണ്, നിങ്ങൾക്കൊക്കെ എല്ലാം ഉണ്ട്, എന്നാലും നീ ഉണർന്നു കൊള്ളുക, ചാവാറായ ശേഷിപ്പുകളെ ശക്തീകരിക്കുക. சாகாராய சேஷிப்புகளை சக்தீகரிக்க தமிழ்ல கொஞ்சம் படிங்க. என்ன வசனம்? நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு எதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. நிறைவுள்ளவையாய் நான் காணவில்லை. ഉണർന്നു കൊള്ളുക. ഇവിടെ എന്തുകൊണ്ടാണ് ചാവാറായ ശേഷിപ്പുകളെ, ആരെ പറ്റിയാണ് ഈ ചാവാറായ ശേഷിപ്പുകൾ എന്ന് പറയുന്നത്? നമ്മൾ ഒരു പക്ഷെങ്കിൽ നമ്മുടെ ഒരു സഭയിൽ 50 പേരുണ്ടെങ്കിൽ അതിൽ 10 പേരെങ്കിലും ആത്മീയമായി ഉണർന്നവരായിരിക്കാം. 50 വിശ്വാസികളുള്ള ഒരു സഭയില് ഒരു 10 പേര് ഉത്സാഹമുള്ളവരായിരിക്കണം. മീതി 40 പേരും സത്ത അനുഭവത്തിൽ ഇരിക്കുന്ന വിശ്വാസികളായിരിക്കും. അപ്പൊ ഈ 10 പേരെ നിങ്ങൾക്ക് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാനായിട്ട് ഒക്കുമെന്നുണ്ടെങ്കിൽ അവരെ ചാവാറായ ശേഷിപ്പുകൾ എന്ന് പറയുന്നവരാണ്. ഇവർ മരിക്കുന്നതിന് മുമ്പേ അവരെ നമ്മൾ കൈത്താങ്ങൽ കൊടുത്ത് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാനായിട്ട് ഇടയായി. 40 പേര് ഇരുന്ന് 40 പേർക്കിടയിൽ 10 പേർ ഇരിക്കുക. அந்த 10 പേരെ ഉത്സാഹത്തോടെ കട്ടി എളുപ്പ വേണ്ടിയത് നമ്മുടെ പൊറുപ്പായിരിക്കുന്നത്. ഞാൻ നിന്റെ പ്രവൃത്തി ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പൂർണ്ണതയുള്ളതായി കണ്ടില്ല. ഏതാണ് കാണുന്നത്? നമ്മൾ ദൈവസന്നിധിയിലായിരിക്കുമ്പോൾ നമ്മൾ ആരും പൂർണ്ണതയുള്ളവരായിരിക്കില്ല. എന്നാൽ ദൈവസന്നിധി ആവുന്നിടത്തോളം കർത്താവിന്റെ സന്നിധി പൂർണ്ണതയുള്ളവരായിരിക്കാൻ ദൈവം നമുക്ക് ഇടയാക്കണം. ദൈവരുടെ സമൂഹത്തിൽ മുഴുമയുള്ളവരായി ഇരിക്ക നമ്മളാലെ പലപ്പോഴും முடியாது. ആനാലും நாம் அதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்க வேணும் என்று இந்த வசனங்களில் கூறப்படுகிறது. ഫസ്റ്റ് പീറ്റർ 1 പത്രോസ് 4:7 വായിക്കുമ്പോൾ, 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரோடு ஊக்கமாய் அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களின் மூடு. എല്ലാറ്റിന്റെയും അവസാനം സമീപിച്ചിരിക്കുന്നു. ആകയാൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് സുബോധമുള്ളവരും നിർമ്മതരുമായിരിക്കും എന്നാണ് ഇവിടെ പത്രോസ് സഭയോട് പറയുന്നത്. எல்லாவற்றுக்கும் சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். 5:8 ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 5-ാം അധികാരം 8-ാമത്തെ വാക്യം. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கொச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று மகிழ்ச்சியை சுற்றித்திரிகிறான். ഇവിടെ നമ്മൾ കാണുന്ന ഉണർന്നിരിപ്പീൻ, നിങ്ങളുടെ പ്രതിയോഗിയായ പിശാച് അലറുന്ന സിംഹം പോലെ ആരെ വിഴുങ്ങേണ്ടുവെന്ന് തിരിഞ്ഞ് ചുറ്റി നടക്കുന്നു. ഇത് നമ്മൾക്ക് വേണ്ടി അല്ലെങ്കിൽ ഒരു വിശ്വാസിക്ക് വേണ്ടി മാത്രമുള്ളതായ വാക്യങ്ങളല്ല. ഇതൊരു ക്രിസ്തവ വിശ്വാസിക്ക് മറ്റുമായി ഉള്ളത് അല്ലേ, നമ്മൾക്ക് ഓരോരുത്തർക്കും വേണ്ടിയുള്ളതാണ്. നമ്മ ഓരോരുത്തർക്കും വേണ്ടിയുള്ളത്. കാരണം പിശാച് എந்த നേരത്തിലും നമ്മെ താക്കുതൽ ചെയ്യலாம். யோபை பற்றி நாம் நிறைய படிச்சிருக்கு. നിഷ്കളങ്കനും ആ ദേശത്തിൽ എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന് ഏറ്റവും അടുത്ത നിഷ്കളങ്കനായ ഒരു മനുഷ്യൻ, ദേവനുക്ക് ഉകந்த ഒരു മനുഷ്യനായിരുന്നു, ഒരു പാപവും ചെയ്യാതിരുന്ന ഒരു മനുഷ്യൻ. അതിൽ കൂറപ്പെടുகிறது எந்த ஒரு பாவமும் அவன் செய்யப்படவில்லை. അവനുണ്ടായ കഷ്ടങ്ങളും വേദനകളും നീതിമാൻ. അവനുണ്ടായ കഷ്ടങ്ങളും വേദനകളും നമുക്കറിയാം. അവനിക്ക് വന്നതാന സോദനകൾ നമുക്ക് തെരിയും. അങ്ങനെയാണെന്നുണ്ടെങ്കിൽ സാധാരണ മനുഷ്യരായ നമുക്ക് എന്തുമാത്രം കഷ്ടങ്ങളോ അല്ലെങ്കിൽ വേദനകളോ ആണ് വരേണ്ടത്. அப்படி தேவபக்தனாയ ഒരു யோபுக்கு വന്നதான കാര്യങ്ങളെ നമുക്ക് കൂറുമ്പോൾ നമ്മുടെ வாழ்வில் പിശാസാനവൻ കൊണ്ടുവരുகிறதான കാര്യങ്ങൾ എപ്പിടിപ്പെട്ടതെന്ന് നമുക്ക് தெரியும். അതാണ് നമ്മളോട് ഉദ്ബോധിപ്പിക്കുന്നത്, നമ്മൾ ഉണർന്നിരിപ്പീൻ, നാം തെളിந்த ബുദ്ധി ഉള്ളവരായിരിക്കുക. ശത്രുവായവൻ നമുക്ക് ചുറ്റും എപ്പോഴും ഉണ്ട്. പിശാസാനവൻ யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி ஒரு பாயிண்ட் தேடி அவன் சுத்தி திரிகிறான். നമ്മൾ ആ ചുഴിയിൽ അകപ്പെട്ടു പോകാതിരിക്കേണ്ടതിന് നാം എപ്പോഴും പ്രാർത്ഥനയുള്ളവരായി ദൈവസന്നിധിയിൽ, ദൈവമേ ഞാൻ ഒന്നുമായിട്ടില്ല, കർത്താവ് നോക്കുമ്പോൾ നാം ഒന്നുമായിട്ടില്ല, എന്നാൽ ദൈവസന്നിധിയിൽ നാം ഇരുന്ന താഴ്മയോടെ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചാൽ അവൻ നമ്മളെ നിറയ്ക്കുവാൻ വിശ്വസ്തനായ ദൈവമാണ്. ദൈവസമൂഹത്തിൽ താഴ്ന്നിരുന്ന് தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செலுத்தி, கடவுளை நான் எதுமில்லை, அபாத்திரன், எதுமில்லை ஆண்டவரே, என்னால் முடியறதான காரியங்களை நான் செஞ்சு கொண்டே இருக்கிறார், உனக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறார், வேலைக்காரனாய் இருக்கிறார் உனக்காக என்று தெய்வ சமூகத்தில் அவரிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை, வார்த்தைகளை, வேதனைகளை எல்லாம் கூறப்பட்ட முன் செல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக தேவன் நன்றியோடு பயன்படுத்தட்டும். திடீர்னு இந்த காலையில் தான் நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் தெய்வீக வார்த்தைகளை பேசணும். சொந்தமாக இருந்த திடீர்னு எழுதிய வார்த்தைகள், ஆனால் அது நமக்கு அதிகமாய் பிரயோஜனமாய் தீரட்டும். தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். இந்த நாட்களில் நம்முடைய அநேகமான தேவைகள், இந்த நாட்களில் உள்ள ஊழியங்கள், கிராமங்கள் சொன்னால் நாம் கடந்து செல்ல அது உண்மையாயிருக்கிறது. காரணம், எங்க ஊர்ல எல்லாம் ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வர்றது வரை
பிரேயர் டைரி இருக்கு. எல்லா சபையிலும் பிரேயர் டைரி இருக்கு. அந்த டைரி பாஸ்டிங் பிரேயர் எடுத்து வச்சு கரங்கள் வச்சு ஜெபிப்பார். அந்த நபர் அல்லாவிட்டு அந்த குடும்பம் மனம் திரும்பி சபையில் வர்றது வரை அந்த ஒரு பொறுப்பு நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஒரு கிராமம், இந்த கிராமத்தை விட்டு விடவே அல்ல. இப்ப பாருங்க, சும்மா போய் கிராமத்தில் போய் ஒரு நாள் ஊழியம் பண்ணிட்டு சும்மா வந்துட்டு இருக்கு. அர்ஜென்டா ஒரு மனுஷன் அர்ஜென்டா ஒரு பிரேயருக்கு கூப்பிடுது. நான் போனோமா? அதான் அந்த தேசத்தில் ஊழியம் செய்கிற மனுஷன் போகணும். 100 ரூபா பெட்ரோல் அதை எதிர்பார்க்க கூடாது. காரணம், நமக்கு கிடைக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போல் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அவ்வளவு பிரயாசம் அந்த ஒரு நபரை ரட்சிக்கப்படுத்தி கொண்டு வர நாம் பணிவிடை செஞ்சிருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கு. அப்ப கஷ்டம் சகிச்சு நம்முடைய ஊழியங்கள் முன் செல்லட்டும். திரளான மக்கள் நம்முடைய ஆலயங்களில் கடந்து வரட்டும். நம்முடைய பேர்சனல் பிரேயர்கள் நடக்கிற இடங்களில் மக்கள் வரட்டும். கோட்டேஜ் மீட்டிங்குகள் நடக்கிற இடங்களில் மக்கள் கடந்து வரட்டும். உற்சாகத்தோடு செவியுங்கள். அறுவடை, நான் எப்போதும் சொல்லுவாரு, விளவு அப்படியே நெல் வயல்கள் அறுவடைக்கு இருக்கிறது. நம்ம പിന്നെ ഒരു പാസ്റ്ററുടെ വീട്ടിൽ സ്നാനത്തൊട്ടി ഇരുന്നത് പീറ്ററിനുടെ അമ്മയെ ജ്ഞാനസ്നാനം പണിയ ஒரு பெரிய அவரை பேரை மறந்து வச்சு பீட்டரோட நண்பன் நம்ம கூட முன்னாலே ஊழியம் செஞ்ச ஒரு நோவாவோட ஏரியாவெல்லாம் வயது பயங்கரமா அறுவடைக்கு சமமா இருந்த அந்த டைமில தான் அவருடைய அம்மாவை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்து ஞானஸ்நானம் பண்ணி. அப்ப நான் சொன்னது இப்படி, இந்த பாருங்க, வயல் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கு. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அறுவடைக்கு ஆயத்தமாய் மக்கள் இருக்கு. ஆனால் அறுவடை செய்ய முடியாத அளவில் சாத்தானானவன் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தி, உண்மையா இந்தியாவில பார்த்தா கடின இருதயம் உள்ள மக்கள் அதிகம் சேலத்து தான் நினைக்கிறேன். நேற்று நாங்க போயிட்டே இருக்கேன். யோவானும் நானும் பால்சிங்கனும் நாங்க 2 பேரும் பைக்கில் என்ன முடியல கோயில் பைக்கில் போயிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ளார என்ன முடியல. இருதயத்தை அவன் மக்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கும் போது ஆவியான தேவனுடைய பட்டயத்தாலே அதை வெட்டி இடித்து போட்ட மக்களை சுதந்திரமாக்கி கொண்டு வர தேவன் நம்மேலே ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது, அபிஷேகத்தை. அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகள் கேட்கிறோம். நம்ம இறுதி நேரத்துக்காக வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிறாங்க ராஜாராம் பாஸ்டர் வந்து முடிப்பாங்க, ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அவங்களை நாம் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவர் உண்மையாகவே நம்மளோடு பேசினார். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியாத இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம், ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். விசேஷமாக ஒரு ஜபக்குறிப்பு சொல்கிறேன். அதுக்காக நம்ம ஒரு ஜபம் பண்ணிட்டு நம்ம ஜபம் பண்ணி முடிக்கலாம். நம்முடைய ஊழியக்காரருடைய மனைவிகளுக்காக நம்ம ஜபம் பண்ணுறோம். அதாவது இப்போ ஐயாவுக்கு சூசன் அம்மா கிடைச்சிருந்தது போல நல்ல ஒரு நம்ம ஊழியத்தில் சைன் பண்ணுற நம்முடைய பாஸ்டர் அம்மாக்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நாம் பாருங்க, இங்கே வந்து ஃபேன் கிளப்பில் நல்லா உட்காந்துருக்கோம். அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு போய் கேட்டு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. ஒரு சில நாட்களில் அவங்களால எதையுமே சாதிக்க முடியாதவங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு சபையில் ஒரு தூணாய் கர்த்தர் மாற்ற வேண்டும்.
எப்படி சூசன் அம்மாவுடைய செய்தி நம்ம கேட்டோமோ அது போல அவங்களையும் நம்ம சபையில ஒரு செய்தியை கொடுத்து ஜபத்தை கொடுத்து அவங்க அடுத்த ஒரு ஊழியர்களை உருவாக்குவதற்கு நம்ம ஜெபம் பண்ண வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது நம்ம ஸ்டீபன் விஜயகுமார் ஐயாவுடைய அம்மா வந்து கமலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஆண்டவர் சுகமாக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னோட மகன், என்னோட பையன், அப்புறம் என்னுடைய மகன் கிப்சன் அவனுக்கு வாழப்பாடியில் மலர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணி அங்கே குளுக்கோஸ் இறங்கிட்டு இப்போ 2 நாளாக இருக்காங்க. நானே இந்த மீட்டிங் இருக்கிறதுனால நான் போகல, இன்னைக்கும் போக முடியாது. நாளைக்கு ஆராதனை முடிச்சுட்டு தான் நான் போகிறேன். அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும். அவனுக்கு இந்த வெள்ளை அணுக்களும் இந்த சகப்பு அணுக்களும் அதாவது கவுண்டிங் குறைஞ்சதுனால காய்ச்சல், அதனால ஒரு நாளைக்கு 1200 1500 வந்து செலவு. ட்ரிப்பு போட்டு குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். ஸ்டீபன் விஜயகுமார், ஒருவேளை உங்க சபையில இருக்கா யாருக்காயில் உடல்நிலை சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது பலவீனமா இருக்குமானா கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். நல்ல கண்களை மூடி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகவே நம்மளை நடத்துகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவிகளை ஊழியக்காரருடைய அந்த சபைக்கு தூணாய் நிற்கும்படியாக அவங்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்கும்படியாக இன்றைக்கு நம்ம மத்தியில வந்ததான சூசனம்மாவுடைய அவங்களை போல ஒவ்வொரு சபையிலும் ஊழியக்காரருடைய மனைவிகள் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரே தெய்வம் என்று போதிக்க அவர்கள் மூலம் சபை வளரப்பட அவர்கள் மூலம் சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாஸ்டர் மக்களை கர்த்தர் சுகமாக்குங்க. அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். அவர்களுக்கு இருக்கிற எல்லாவித ஆண்டவரே போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க அவங்ககிட்ட போய் சொல்லுகிறோம். ஆனா அவங்களுடைய பிரச்சனை போராட்டங்களை ஆண்டவரே நாங்க நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஊழியக்காரருடைய மனைவிகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் மத்தியிலே, ஆண்கள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே சபையில ஒரு பெரிய எழுப்பதை கொண்டாடட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்ரீபனையாவுடைய அவங்க தாயாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. என்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ண ஒரு விடுதலை கர்த்தர் நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல நாளை நடக்கிற ஆராதனைக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு சபையிலும் நாளைக்கு மகிமையாய் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஊழியர்கள் அக்னியாய் பயன்படுத்துங்க. நோயில, வியாதியில, பேயில, பிசாசுல வருகிற மக்கள் மனம் திரும்பி போவார்களாக, சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தில. ஒவ்வொரு சபையிலும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கிலிருந்து அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை கொண்டு மறுபடியா ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்றின அம்பியாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவன் மகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய எல்லா பிரயாணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவக்கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. பிரயாணத்துல போகும்போது உடைய கரம் கூட போகும்படி ஜெபிக்கிறோம். என் சமூகனுக்கு முன்பாக செல்லுங்கிற வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில. அப்படியாக அற்புதம் செய்ய தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த மாதங்களில எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். 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 ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையும் நம்ம அனைவரோடு உலகத்திற்கு சகல பரிசுத்தம் பரிசுத்தோடு வெளியேறும் மினிஸ்ட்ரியோடும் அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் அவர்களுடைய கிருபையும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 God bless you.